Hello and welcome everybody. இப்போ நீங்க பார்க்க போறீங்க a brand new show called Sirikidikkum Manasu, show based on the morning segment with of course Madam Rajeshwari, who discusses social welfare topics but based on the public response and of course your feedback and your emails. We at Peppers are proud to present an elaborated on the same topic where we elaborate and talk and find solutions to our social welfare problems faced in our society today. And to help us elaborate and discuss on the topic, we have with us Madam Rajeshwari, who's going to talk to us and also find us a solution for the problems we're going to email and of course discuss with our audience today. So let's begin the show by introducing the person who's going to be the heart and the soul for the show, Madam Rajeshwari. A very big welcome to you and thank you for making the show possible, ma'am. Ma'am, in the show பத்தி பேசும்போது நிறைய பேர் கேட்பாங்க, what is social welfare, what is psychiatry, what is psychology. So இது ஒரு முதல் ஷோவா இருக்கும்போது அந்த ஒரு டாபிக் பத்தி பேசும்போது can you give us a small idea about psychology and psychiatry? நிச்சயமா ஃபேன் பூச்சாய், நீங்க ரொம்ப அழகான ஒரு ஆங்கிலத்துல சொல்லிட்டீங்க. ஸோ பார்க்கிற நேயர்களுக்கு கொஞ்சம் நான் தமிழ்லயும் விளக்கம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதாவது சிறகடிக்கும் மனசு நிகழ்ச்சியை நேயர்கள் பல மாதங்களாக பார்த்துட்டு வராங்க. காலையில பெப்பர்ஸ் மார்னிங்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு என்னோட கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு வரேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி அமோகமான வரவேற்பு வந்ததுனால, நேயர்களுடைய ஆதரவுனால தான் இந்த ப்ரோக்ராம் ஒரு தனி நிகழ்ச்சியாக இப்ப நம்ம சிறகடிக்கும் மனசுன்னு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே தெரிந்த நிறைய நேயர்களுக்கு என்ன தெரிந்திருக்கும். இப்போ புதுசா பார்க்குற நேயர்களுக்கு நான் என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கிறேன். நான் உளவியல் துறை ஆலோசகர், தேர்ச்சி பெற்று சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு மருத்துவர் கீழே நான் ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய மேல்பார்வையில் நிறைய கவுன்சிலிங் எல்லாம் செய்து அப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க அங்கே கிளையண்ட்ஸுக்கு ஆரம்பிச்சு அப்படிதான் என்னுடைய பயணம். ஸோ இது வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான கிளையண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். பல விதமான பிரச்சனைகள் வருவாங்க மக்கள். ஸோ இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த மனதை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற போது இது எல்லாருக்குமே இருக்கும். யாராவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஒரு உடம்பு அப்படின்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமாக அதனால ஒரு உபதிரம், அதனால ஒரு வியாதி, தொந்தரவு, தொல்லைகள் இதெல்லாம் வராம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம உடல் ஒரு இயந்திரம் மாதிரி தான். எந்த ஒரு இயந்திரமே அப்பப்ப நம்ம சர்வீஸ் பண்ணணும், அப்பப்ப அதை பராமரிக்கணும். அப்புறம் அதுக்கு நிச்சயமா ரிப்பேர் வரும், ரீப்ளேஸ் வரும், இதெல்லாம் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம உடலுக்கு வரும்பொழுது நம்ம அதை யதார்த்தமா எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சிடறோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நம்ம இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற பெண்மணிகளுக்கு அவங்களோட செயல் மூலமாவே நம்ம ஈஸியா புரிய வைக்கலாம். காய்கறியை கட் பண்றோம் டெய்லி, அது தினந்தோறும் செய்ய வேலை, நல்லா தேர்ச்சி பெற்ற வேலைன்னா கூட சில நேரத்துல கவனக்குறைவா நம்ம கையை கட் பண்ணிடுவோம் இல்லையா? அப்ப நம்ம ஒரு காயம் ஏற்படுது. அப்ப அது நம்ம உடனே இல்லைன்னு சொல்றதுனால என்ன தீர்வு வராது. இப்ப அதனோட காயம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்துதான் நம்ம முதலுதவி கொடுத்துக்கலாமா இல்ல மருத்துவர் கையில போனோமாங்கிறதெல்லாம் முடிவெடுக்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் அவ்வளவு சிம்பிளான விஷயம் தான் மனசு கூட. ஆனா இந்த மனசுன்னு வரும்போது மட்டும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதை மூடி வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு தெரியாம வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மனசுல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவங்க பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு தீர்வு காண மாட்டேங்கிறாங்க. சோ இப்ப இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம இந்த முதலுதவி மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு முதலுதவியா கூட இருக்கிற நபர்கள், இது நோயா, இது சின்ன பிரச்சனையா, இதுக்கு எப்படி தீர்வு காண்றது, இது என்ன மாதிரியான தீர்வு, என்ன மாதிரியான பிரச்சனை, அந்த புரிதல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். Absolutely ma'am, நீங்க சொல்ற மாதிரி அந்த ரொம்ப முக்கியமான வார்த்தை அங்க is awareness. ஏன்னா இது நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி, இப்போ நீங்க ஒரு விரல் கட் பண்ணீங்கன்னா அந்த விரலோட டேமேஜ் பார்த்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம் எவ்வளவு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவை, ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லையா. ஆனா மனசோட ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷுவல் இல்லைன்னா அது ஒரு சப்ஸ்டான்ஷியல் ப்ராப்ளம், ஆனா விஷுவலா தெரியாது. நமக்கு தெரியாது எவ்வளவு பெருசா மனசு கட் பண்ணிருக்கு இல்ல ரொம்ப சின்னதா கட் பண்ணிருக்கு. only when you talk to a professional. அதுக்குதான் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம், சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா மனதுல தான் நம்ம பார்ப்போம். இப்ப உங்க மனதை நீங்க பாப்பீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் பார்க்க முடியாது. எஸ், அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. ஸோ மேடம், இந்த ஒரு சைக்காலஜி ஒரு டாபிக் புதுசா பேசும்போது நிறைய பேருக்கு அந்த சைக்காலஜி மட்டும் ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேள்விப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சைக்காலஜி ஒரு ஃபீல்ட்ல. ஸோ ஒரு சிம்பிளான டிஃபரன்சியேஷன் கொடுக்குறீங்களா மேம்? சைக்காட்ரிக்கும் சைக்காலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ், நிச்சயமா என்ன வித்தியாசம்? சைக்காட்ரி அப்படின்னாக்கா மருத்துவம். அது மனம் அண்ட் நடத்தை, மைண்ட் அண்ட் பிஹேவியர், அதை சார்ந்து இந்த மைண்ட் அண்ட் பிஹேவியருக்கும் உடல் இது எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைந்தது. இப்போ ஆமா, இதுல பல பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ நியூரோ சைக்கியாட்ரின்னு ஒண்ணு இருக்கு,
ஸோ அடுத்த ஜென்ரல் சைக்கியாட்ரின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா எப்படி நம்மளோட மூளையின் நரம்புகள் வாயிலாக நமக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து செயல்பாடு வருது, சிந்திக்கிறது எப்படி வருது, அந்த சிந்தனையும் உணர்வுகளும் ஒருங்கிணைவதனால நடத்தையில வந்து எப்படி அது செயலாக்கம்ல நடத்தையில எல்லாம் வந்து அது எப்படி பாதிக்குது, அதை பத்தி எல்லாம் வந்து ஆராய்ந்து அதுல வந்து இதெல்லாம் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது இருக்கு, DSM-4ன்னு ஒரு இது வச்சிருக்காங்க அமெரிக்கன் சைக்காட்ரில. அதுதான் வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒரு இது மேனுவல். ஸோ அதன்படி வந்து சில வந்து நோய் வகைப்படுத்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுனாக்கா இது இந்த வகையில சேரும். இப்ப எப்படி வந்து நம்மளுக்கு இது வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இது கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம், இது ENT ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனரல் டாக்டர்கிட்ட போனா கூட அவங்க வகைப்படுத்தி நீங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அத மாதிரி மனதிலையும் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது இது இந்த வகையான நோய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிராடா ஒரு இது வந்து மேனுவல்ல இருக்கு. அது வந்து மருத்துவரோட ஏரியா. இப்போ இது வந்து சிலது வந்து எப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே மருத்துவம் தீர்வு கிடையாது. ஓகே. சோ சிலதுக்கு வந்து கவுன்சிலிங் தீர்வு இருக்கும். அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, சிலதுக்கு வந்து மருத்துவமும் தீர்வு கிடையாது, கவுன்சிலிங்கும் தீர்வு கிடையாது. அந்த மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ அதுக்கு வந்து எப்படின்னாக்கா அவங்கள நம்ம வந்து புரிய வைக்கணும். அவங்களோட இதை அவங்க மாறணுமாங்கிறது அவங்க முதல்ல முடிவு எடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் கூட வேண்டி இருக்கும். அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் நம்மள புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி. Well, viewers, the main goal of the show, as most of you who watch the morning segment with Madam already know, that we discuss and try to find a solution to the common social welfare problems faced by our society today. So today, guys, we're going to discuss our first few problems by our viewers, mailed by you. I'm going to read the first problem sent by a person called Jayashri from Madurai. She says, "This is Jayashri from Madurai. I watch your show program every morning, a really very nice program. My friend had one problem. She needs counseling from a Chennai center. Please contact me with the person in charge of your show, because she truly loved one guy. He is also from Chennai in the area of Avadi. Both are from the same area. They have loved each other for 12 years. Now the boy is a very bad character and has many girlfriends. He has lost his life for him. She didn't expect the situation. She's mentally disturbed. In the truth, please contact me and arrange counseling, madam. She is also my close friend. And also I watch the show and thank the show and the madam who presents very useful information." So we've already discussed the first problem sent to us by Jayapriya from Madurai. அவங்க என்ன எதிர்க்காங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் இங்கே சென்னையில் இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் 10 இயர்ஸ் ஒரு பாய் கூட, அந்த ரிலேஷன்ஷிப் 12 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பையன் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான், நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் பேட் ஹேபிட்ஸ் வச்சிருக்கான். ஸோ பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் அந்த பொண்ணு ரொம்ப மென்டலியா அன்ஸ்டேபிளா இருக்கு. அவங்களுக்கு எப்படி சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஸோ மேடம், டாக்கிங் அபவுட் த சிச்சுவேஷன், வாட் டு யூ திங்க் மேடம்? நல்லது பூஜாய், நல்ல கேள்வி. முதல் கேள்வியே வந்து உலகளாவிய பிரச்சனை சார்ந்த கேள்வி, காதல் பிரச்சனை. அதற்கு முன்னாடி உங்களுடைய அழகான தங்கிலீஷையும் அழகான ஆங்கிலத்தையும் நான் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களோட ஒரு புதுமையா அந்த ப்ரோக்ராம் பண்றது. Coming from you, ma'am, it's a big compliment. Thank you very much. Okay. So இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா காதல் பிரச்சனை, இது வந்து இல்லாத நபர்களே இருக்க முடியாது. உலகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 12 வயசுக்கே ஆரம்பிச்சிடுது. எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமான காதல், மினிமம் 4 காதலாவது இந்த காலத்துல அனுபவிக்கிறாங்க. சரி, இதுல யாருக்கு ரொம்ப பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல புரிதல் இல்லாத, மற்றவங்களை புரிந்து கொள்ளாம, தன்னோட நிலைமையை புரிந்து கொள்ளாம, தான் எதுக்காக காதலிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம போகும் பொழுதுதான் வந்து சிக்கலான உறவுகள்ல வந்து அவங்க போய் மாட்டிக்கிடுறாங்க. இப்போ இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான காதல் பிரச்சனைகள் தான் இன்னைக்கு நாட்டுல பெரும் பிரச்சனைகளா ஆகுது. பிற்காலத்துல என்ன ஆயிடுதுன்னா, இந்த பிள்ளைகள் வந்து அந்த காதல் பிரச்சனையை வந்து தனிப்பட்ட பிரச்சனையை புரிந்துட்டு அதை வந்து சரி செய்து கொள்ளாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா, குடும்பத்துல பெரிய பிரச்சனையாகி, அது குடும்பங்களுக்குள்ள அவங்க உறவுகளுக்குள்ள பெரிய பிரச்சனையாகி சமூக பிரச்சனையா வருது இன்னைக்கு. அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு பூதாகரமான பிரச்சனையா கொண்டு வராங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையில அவங்க வந்து நான் ஏன் காதலிக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க மனசாட்சியை கேட்கணும். இப்ப நம்ம ஏன் காதலிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. இதுல வந்து சைக்கலாஜிக்கல் தியரி 4-5 இருக்கு. பட் நான் ரொம்ப டீப்பா சப்ஜெக்ட் குள்ள போகல. எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிதா சொல்றேன். எல்லாருக்குமே என்னன்னாக்கா ஒரு அட்டாச்மெண்ட் வேணும். இப்போ நம்ம குடும்பங்கள்ல வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் பிடிப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிப்போட
நான் இந்த குடும்பத்துல சார்ந்தவன், இந்த குடும்பத்துல நான் இருக்கிறதுனால என்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து பெருமையா நினைக்கிறாங்க, அவங்க பெருமைப்படுறாங்க, இவங்களோட இருக்கிறதுனால எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குன்னு வைங்களேன், அந்த யூனிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் அந்த யூனிட்குள்ளேயே அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவங்க வந்து வெளிப்படுத்திடுவாங்க. சண்டை போட்டுப்பாங்க, இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்லாம் கிடையாது. அவங்கவுங்க குடும்பத்துக்கு நேச்சருக்கு ஏத்த மாதிரி அதை வெளிப்படையா பேசிப்பாங்க, அடிச்சுக்குவாங்க, பேசிக்குவாங்க, திட்டுவாங்க, சரி பண்ணிக்குவாங்க. ஆனா அந்த மாதிரியான பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னு வைங்க, ஒரு வாய்ப்பே இல்லாத பிள்ளைகளுக்கு தான் எந்த நிறைய காரணங்களுக்காக அந்த மாதிரி அமையும். இப்போ ஒரு தாயும் தந்தையும் எந்நேரமும் வேலை பார்க்குறாங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க, இல்ல பாட்டி தாத்தா வேற உறவினர்கிட்ட இந்த பிள்ளைங்க வளர்றாங்க, இல்ல ஹாஸ்டல்ல வளர்றாங்க. மற்றபடி இவங்களோட வந்து தொடர்புல வந்து நீ எப்படி இருக்க, தினந்தோறும் நீ சாப்பிட்டியா, உனக்கு பள்ளிக்கூடம் போனியா, உன்னோட நண்பர்கள் என்ன சொன்னாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, இந்த டீச்சர் அடிச்சாங்க, இந்த மாதிரிலாம் பகிர்ந்துக்க கூடிய வாய்ப்பு இல்லை. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன ஆகும், ஒரு 12 வயசு ஆகும்போது அந்த அடாலசன்ட் ஏஜ் வரும்பொழுது எங்கேயாவது ஈர்க்கப்படுவாங்க. சோ அப்ப அட்டாச் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போ அங்க ஒரு டிபெண்டன்சி, நான் இவனை வந்து சார்ந்து இருக்கலாம், நான் இவளை சார்ந்து இருக்கலாம், இவங்க என்ன கைவிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு இதுலதான் டிபெண்டன்சில ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ரூவல், தட் இஸ் நான் சரியானவன் தான், நான் இந்த சமூகத்துல வந்து நான் ஒரு நல்லவன் தான் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்குமே வேணும். அப்ப நம்மள ஒருத்தவங்க விரும்புறாங்க அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அப்ரூவல் கிடைக்குது. நீ சரியான ஆள் தான், நீ குட் பர்சன், யூ ஆர் தேர் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரூவல் கிடைக்கும். இந்த காரணங்களுக்காக தான் முதல்ல 12 வயசு 14 வயசுல எல்லாம் வந்து ஆண் பெண்ணுக்கு ஈர்ப்பு ஏற்படுறது. இப்ப இதுக்கு அடுத்த கட்டமா என்ன ஆகும், அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அவங்க வீட்டு கதையை சொல்லுவாங்க, இவங்க வீட்டுக்கு கதையை சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கேரிங் வரும். ஒரு கேரிங் வந்துட்டு அவங்களோட அன்பு கொடுக்கறது, கனிவா பேசுறது, லிசன் பண்றது. அப்ப அது மாதிரி எல்லாம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆகும், உடல் சார்ந்த ஒரு சுகம், ஒரு கிஸ் பண்றது, ஹக் பண்றது, இதெல்லாம் வந்து இயல்பா குழந்தைகளுக்கு வேணும், எல்லாருக்குமே வேணும். சோ இப்ப இதெல்லாம் இல்லாத குழந்தைகளுக்கு தான் என்ன ஆகும்னாக்கா ஏக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதாவது ஒரு நல்ல ஒரு அழகான வாசகம் எனக்கு நினைவுக்கு வருது. இது ஆங்கிலத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது when you baby a baby, when he or she is a baby, you don't have to baby when he grows up. Perfect. அதாவது ஒரு குழந்தை வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது அவனையோ அவளையோ குழந்தையாகவே பாவித்தோமானால் அவன் பெரியவன் ஆன உடனே அவனை குழந்தை மாதிரி நடிக்க மாட்டான், அவனை குழந்தை மாதிரி நம்ம பாத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, தேவைப்படாது. ஆமா. இப்போ இது பல குழந்தைகளுக்கு இது கிடைக்கப்பெறல. ஒரு 4 வயசு 5 வயசுலயே அவங்க வந்து பெரிய ஆளுங்க மாதிரி அவங்களை எதிர்பார்க்கறாங்க. நீ இந்த மாதிரி முதிர்வோட இரு, நீ இந்த மாதிரி பொறுப்போட இருன்னு. ஏன்னா பொறுப்போட பெரியவங்களே இருக்க மாட்டாங்க, பெரியவங்களே குடிச்சிட்டு வந்துட்டு பொருள் எல்லாம் வீணாக்குறவங்களா இருப்பாங்க. சின்ன பிள்ளை வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா அதை வந்து நீயே உனக்கு பொருளோட அருமை தெரியல, பணத்தோட அருமை தெரியல. சோ அப்ப அந்த மாதிரி அந்த சிறு குழந்தையில அவங்க இழந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கு பாருங்க, ஒரு இதமான ஒரு ஒன்று, அதெல்லாம் தான் பெறணுங்கிறதுக்காக கூட வந்து டிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரியான சிக்கலான உறவுகள்ல வந்து மாட்டிக்கிறாங்க. சோ இப்ப 12 வருஷம் இவங்க சொன்னதுல முக்கியமான 2 இது என்னன்னா, 12 வருஷம் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றாங்க. அப்ப 12 வருஷம் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஆல்மோஸ்ட் கல்யாணம் கூட இப்போ நிறைய திருமணங்கள் கூட 12 வருஷம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள அந்த நட்பே வந்து 12 வருஷம் இருந்திருக்குன்றதே ஒரு பெரிய நல்ல விஷயம்தான். அப்போ அந்த 12 வருஷத்துல வந்து அவரு நிச்சயமாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா அப்ப எப்பவும் தான் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப சோசியலா பழகுறவங்களா இருப்பாங்க, ஒரே நேரத்திலே ஒரு 4-5 பேரை காதலிக்கிறவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அதாவது காதல்னா என்ன, சும்மா அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுவாங்க, ஆனா ஒரு டீப்பா ஒருத்தங்களை மட்டும் காதலிப்பாங்க. இதெல்லாம் ஒரு வகையான காதல். இப்போ இதை வந்து ஏத்துக்க கூடிய நபர்களும் இருக்காங்க. இதனால பரவாயில்ல, அவன் சும்மா அப்படிலாம் தமிழ்ல சொல்லணும்னா ஜொல்லு விடுறதுன்னு. இப்ப இளைய சமுதாயர்கிட்ட எல்லாருக்குமே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். சரி, ஓகே, கொஞ்சம் அவ்வளவு பிரச்சனை பாதிப்பு இல்லை, அவன் சும்மா ஜொல்லு விடுவான், ஆனா பெருசா போய் கமிட்லாம் ஆயிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து அதை ஏத்துக்கக்கூடிய இது இருக்கும், சில பேருக்கு இருக்காது. சோ இப்ப இந்த காம்பினேஷனை பொறுத்துதான் அந்த உறவு வந்து கண்டினியூ ஆகுமா இல்ல பிரேக் ஆகுமா, புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப இவங்க 2 பேரோட பர்சனாலிட்டியில வந்து அந்த மிஸ் மேட்ச் இருந்திருக்கும். ஒரு கொஞ்ச நாளுக்கு வரைக்கும் இவங்க அப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இவரை வந்து நம்ம இழந்துட்டோம்னா நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப மனசை வருத்துது அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு பிடிக்காம அவரோட இதை வந்து ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் போக போக அவங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் ரொம்ப சீரியஸா ஆகும் பொழுது அவர் மனசு வெறுத்திருக்கலாம், அதனால கூட விட்டுருக்கலாம். சோ அதனால இதுல வந்து 2 பேரோட தரப்புலயும் நம்ம வந்து பேசாம நம்ம எதுவுமே தீர்மானமா சொல்ல முடியாது, இவர் தான் பிரச்சனை அவர் தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும்
இந்த நபர் வந்து ஒன்னே ஒன்று, இந்த தோழியோட அந்த பொண்ணு எழுதியிருக்கிற பொண்ணோட தோழி வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காதல் மட்டும் வந்து எல்லாமே முயற்சி தான். இப்ப பெரும்பான்மையான இளைஞர்களும் ஏன் மாற முயற்சி பண்ணலன்னா இந்த சினிமா, புத்தகம் தான். ஒரு காதல், அப்ப நீ வந்து வேற யாராவது காதல் பண்ணிட்டீங்கன்னா நீ சின்சியரா பண்ணல அப்படி இப்படின்னு குற்றப்படுத்துறாங்க, கில்ட்ட வந்து போடுறாங்க. இட்ஸ் a long அவங்க மனசுல வந்து ஒரு குற்றப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. மாறணும்னு நினைச்சா கூட நான் தப்பானவனா போயிடும், நான் ஏதோ நெறிய இழந்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்றதுனால அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தவறான ஒரு நோக்கம், புரியுதுங்களா? அங்கேயும் வந்து அப்ஜெக்டிவா இருக்கணும். இப்ப ஒரு பெண்ணோ, ஒரு 25 வயது பெண்ணோ இந்த மாதிரி ஒரு மனம் மாற்றம் ஆகலைன்னா என்ன ஆகும்? இங்க டிராபிக் ஜாம் ஆன மாதிரி அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆகும். அவங்களுக்கு அடுத்தது தங்க தம்பி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நின்னு போகும். I think that's the same thing that's happened here la ma'am. ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் இப்போ அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த இப்ப நம்ம ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்குன்னா அது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி வந்து ஒரு கல்லு போட்டோம்னா, நீர்ல வந்து ஒரு கல்லை போட்டோம்னா அது ஒரு அலைகள் ஏற்படுத்தி அது எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க. அதேதான் நம்ம ஒவ்வொருத்தரோட சிந்தனையும், ஒவ்வொருத்தரோட செயலும், ஒவ்வொருத்தரோட உணர்வும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கும். அப்ப வீட்டுல ஒருத்தவங்க வந்து அமைதி இல்லாம, ஒரு வந்து ஹாப்பினஸ் இல்லாத, ஒரு சோகமா இருந்துட்டே இருந்தாங்கன்னா அப்ப அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காகவாது ஒரு மாற்று சிந்தனை நிச்சயமாக இந்த பெண்மணி எடுத்துக்கணும். அவங்களோட பிரச்சனைக்கு ஓரளவுக்கு தீர்வு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவான பதில்கள் வேணும்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு நீங்க இன்னும் டீடைல்டா எழுதி அனுப்பலாம். Perfect ma'am. So ma'am, we've discussed in a small brief situation of what Jayapriya and her friend have discussed. We've given an insight about a situation, but of course we cannot delve into the topic anymore without knowing the situation of both the boy and the girl. But of course we've realized one thing, and what ma'am discussed is very important, that what we do and what actions that we take this affect everybody around us, and that's what her friend is feeling right now. Not just her, but every problem is something that we all share in our community and in our society and even in our families. A very well insightful topic ma'am. We're going to continue on our show by discussing a mail by Shri, who says, I watch your program regularly on Peppers TV in the morning before I leave to the office. Your talks are inspiring and sometimes helpful to solve problems by ourselves. I'm working in a small private firm. I'm 21 years old. I did my BCom 1.5 years back, and now I'm planning to do my MBA. I'm preparing for my MBA entrance exam for the next few months. I am a bright student during my college days, so I want to get admission into India's top MBA colleges. I'm trying to work hard for that, and I'm not able to concentrate 100% on my studies these days. I am lacking concentration mainly because of my mobile phone. I am using WhatsApp application often. I am addicted so much now that I cannot be without chatting with my friends. At the same time, I have to study well for my future. I need some suggestions from your side on how to concentrate on studies better and how to keep myself motivated in the future without having any distractions. So ma'am, in the Shri or the problem patti pesumbodhu, what I can understand is she's a very ambitious girl. அவளுக்கு நிறைய ஹோப்ஸ் இருக்கு, ரொம்ப எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க ஃபேமிலில இருந்து, வீட்ல இருந்து. ஆனா அவளுக்கு எப்பவுமே கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் அண்ட் இந்த மீடியா, அதனால ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுற ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற அவ. கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் ஆகுது. I think it's a problem many kids face these days, no madam, having concentration issues, having problems with social media. How do you think she can handle this better, madam? அதாவது இதுதான் வந்து ப்ரொஃபஷனலா நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சராசரி மனிதர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நீங்க இந்த கடிதத்தை படிக்கும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, இவங்க வந்து ஒரு ஆம்பிஷியஸான பெண்ணு, இவங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்குள்ளே வந்து நம்மளோட ஆழ் மனதுல ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். தட் இஸ், நான் என்ன ஆகணும், நான் வந்து நம்ம பாத்திரம் என்ன அப்படிங்கிறது நம்ம மனதுக்கு தெரியும். இப்ப இந்த பாத்திரம் தான் அப்படின்ட்டு அப்புறம் என்ன ஆகும்னா, அது முடிவு பண்ணிடுது மனசு, உனக்கு இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில நீ இந்த பாத்திரத்தை நடத்திட்டு போக போறேன்றத. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, நம்ம டைரக்டர் உள்ளேதான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியான சீன்ஸை வந்து கிரியேட் பண்றாங்க, ஸ்டெப்ஸ் எடுக்கறாங்க. இந்த மனிதர்களை சந்திப்பாங்க, அந்த மனிதர்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும், இந்த மாதிரி அனுபவம் ஆகும், இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா. அது மாதிரிதான் இந்த பெண்ணுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு டிஃபீட்டிங் மெக்கானிசம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து சோஷியலைசிங், ஷீ ஸ்பெண்டிங் மோர் டைம். எப்பவுமே வந்து சோஷியல் நெட்வொர்க்ல
இந்த மாதிரியான இப்போ வந்து ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் அடிக்ஷன். சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் அடிக்ஷன்லயே பல வகை இருக்கு. சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட்னா இந்த மாதிரி வந்து வீடியோக்கள் பார்க்கறது, சேட்டிங் பண்றது, செக்ஸ் ஆக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி ரிலேட்டட். இப்போ இதுக்கெல்லாம் நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இன்டிமேட் நெருக்கமான உறவு இல்லை, அப்படி இல்லை நெருக்கமான உறவு இருந்தும் அங்க இவங்க வந்து அங்கீகரிக்கப்படலை, இல்ல போதுமான அளவுக்கு நீ எனக்கு முக்கியமானவன்னு அவங்களுக்கு உணர்த்தப்படலை. அவங்க செஞ்சிருப்பாங்க, பட் எங்கேயும் வந்து அவங்களுக்கு அந்த நீட் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆகலைன்றதுனால என்ன நினைக்கிறாங்க, அவங்க மத்த எல்லாருக்கும் இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் குழந்தை பிறந்த உடனே இந்த ஃபேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல போட்டுறாங்க. சோ இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இப்ப அந்த காலத்துல வந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னா சுத்தி ஒரு 20 பேர் சொந்தக்காரங்க நிப்பாங்க, ஆவலா குழந்தைய வாங்கிக்கணும், பார்க்கணும், மூக்கு அழகா இருக்குது. இப்ப இன்னைக்கு யாருமே கிடையாது. கணவன் இருந்தா பெரிய விஷயம், இல்லாட்டினா வேலை விஷயமா கணவன் கூட எங்கேயோ இருப்பாரு. இந்த பெண்ணு தனியா உட்காந்துட்டு ஒரு பிள்ளைய பெற்றுக்கும்போது என்ன பண்ணுது, அதுக்கு யார்கிட்டயே ஷேர் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு வந்து இந்த நிலைமை தான் மக்களுக்கு. அதனால இந்த பெண்ணுக்கும் எங்கேயோ வந்து அந்த மாதிரி ஒரு நீட் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு அதே அதிக அளவுல போயிடுச்சு. சோ இப்ப இதை வந்து நம்ம சரி செய்துக்கணும். அந்த டிபெண்டன்சி நம்மளுக்கு ஏன் வரணும் மத்தவங்க மேல. அடுத்தது பாத்தீங்கன்னா சில இன்னும் டீப்பா நம்ம நேரடியா பார்த்து பேசும்போதுதான் இது மேலோட்டமான இந்த மேலோட்டமான சிக்கல். ஒரு ரெகக்னிஷனுக்காக அடிக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து மேலோட்டமான. சில பேருக்கு வந்து பர்சனாலிட்டி காரணமாகவே அடிக்ஷன் வரும். அது திங்கிங் லெவல் வந்து சில பேர் அப்சசிவ் ஆயிடுவாங்க. ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா அதுல ரொம்ப அப்சசிவ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரெய்ட் இருக்குமானா அப்ப அவங்க வந்து எதை ஒண்ணு ஆரம்பிக்கும் போதும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல மூழ்கிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றாங்க பாத்தீங்களா. சோ அப்ப அங்க வந்து அவங்க அன்பு எதிர்பார்க்கறாங்க, அவங்க வந்து அன்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அன்பு எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் அந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்ப செய்யறாங்க. அதாவது இதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம்னு இருக்கு. இப்போ நம்ம உலகத்துல ஒரு ஆவரேஜா 60 வயசு வாழ போறோம்னா நம்ம வந்து சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வயதுன்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதுன்னு ஒரு வயது இருக்கு, நம்மள தயார்படுத்திக்க வேண்டியதுன்னு ஒரு வயது இருக்கு. இந்த 20 வயதுல இருந்து 25 வயதுக்குள்ள ஒவ்வொரு இளைஞியும் போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா தன்னை தயார் செய்துக்கிறது தான். அந்த நேரத்துல வந்து லவ் எல்லாம் கூட அவசியம் கிடையாது, தன்னை தயார் செய்துக்கணும். தன்னை ஒரு முழு மனிதனாக, ஆக்கப்பூர்வமான மனிதனாக நான் வந்து தயார் பண்ணிக்கணுங்கிறதுல போக்கஸ் பண்ணிக்கணும். அப்ப அங்க வந்து சிதறிடுச்சுன்னா, அங்க அவங்களோட கவனம் சிதறிச்சுடுன்னா அடுத்தடுத்து வந்து எல்லாமே பாதிக்கப்படும். அந்த ஒரு இழப்பு, அந்த ஒரு ஏமாற்றம், அந்த ஒரு சோகம், அதெல்லாம் வந்து நம்ம என்னதான் இதானா கூட அஃபெக்ட் ஆகும். Now ma'am, இவளோட சிச்சுவேஷன்ல இருக்கும்போது I think one of the most positive points என்னன்னா அவளுக்கே தெரியும் என்ன ப்ராப்ளம்ஸ் அவ ஃபேஸ் பண்றா. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல, நிறைய பேருக்கு அந்த சிச்சுவேஷன்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு தெரியாது. வெரி குட் கொஸ்டின். அதாவது வெரி குட் அப்சர்வேஷன். நான் என்ன சொல்றேன்னா இன்டெலெக்சுவல் அவேர்னஸ்ங்கிறது வேற, இமோஷனல் அவேர்னஸ்ங்கிறது. இப்ப இவங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவலா அவங்க புத்திக்கு தெரியுது அவங்க இப்படி பண்றாங்கன்னு, ஆனா ஏன் பண்றாங்கன்றதுதான் வந்து தெரியல. இப்ப நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த நேரத்துல நான் ஏன் சாட் பண்றேன் அப்படிங்கறதான் தெரியல. சோ அப்ப அந்த நேரத்துல அந்த உணர்வு ஏன் அப்படி செய்யறேன் அப்படிங்கறத நம்ம பண்றதுதான் உளவியல். Well guys, I must say at the end of the show it's been a really enlightening and of course a very insightful conversation with ma'am here, who's given us her insight on some very small topics, just two in fact today on our show. So please do mail us with more information, with more concerns from your side so we can discuss and of course make this show more aware to the general masses. With ma'am's insight and of course with our discussions, we'll make this show a really insightful one, a really rewarding one, not just for us but also for our viewers. Thank you so much for watching. But before we end, we'd like to have a few words from your side, ma'am. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. உங்களோட பிரச்சனையை வந்து நீங்க தெளிவாக நல்ல தைரியமா எழுதுங்க. நீங்க வந்து அதை வந்து பிரைவசி காப்பாற்றணும், மற்றவங்களுக்கு நீங்க யார் எழுதுறீங்கன்றதை நாங்க சொல்லக்கூடாதுன்றதை நீங்க நினைச்சீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம். நாங்க ஒரு புனை பெயர் வைத்து நாங்க இந்த மாதிரி வேற ஒரு பேரை வச்சு நாங்க ஊரையும் சொல்லுவோம். இல்ல நீங்க தெரிவிக்க விரும்பினீங்கன்னாக்கா நீங்க உங்களுடைய பெயரையும் ஊரையும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்க தெரிவிப்போம். ஆனா அது எப்படி இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட பிரச்சனையை தொடர்ந்து நல்லா எழுதுங்க. தீர்வு சொல்வதற்கு நாங்க ரெடியாக இருக்கோம்.